உங்கள் அனைவரையும் ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தின் யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாளை, அதாவது பங்குனி மாதம் 30ஆம் நாள் இரவு 2:22 மணிக்கு புது வருடமான விசுவாவச வருடம் பிறக்கிறது. இந்த வருடம் மிகவும் அற்புதமான வருடம். தமிழ் வருடங்கள் மொத்தம் 60-இல் இந்த விசுவாவசு வருடம் 39 வருடமாக வருகிறது. அதுவும் நள்ளிரவில் பிறப்பதால் மகர லக்னத்தில் இந்த புது வருடம் பிறக்கிறது. அப்புறம் லக்னாதிபதியான சனி 2ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று இருப்பதால் இந்த ஆண்டு அனைவருக்கும் நன்மையை செய்யும். நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். குறிப்பாக சுக்கிரன் உச்சமாக இருப்பதால் பெண்களுக்கு மிகவும் உகந்த ஆண்டாகும். பெண்களுக்கு எதிரான பாலியல் தொழில்களுக்கு உடனுக்குடன் நீதி கிடைக்கும். பெண்கள் தங்கள் சுய தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். பெண்கள் சம்பந்தப்பட்ட சுய உதவி குழுக்கள் மற்றும் பெண்கள் குழுக்கள் அனைத்தும் நல்ல முறையில் இயங்கி நிறைய லாபம் நீட்டும். பெண்களால் இந்த ஆண்டு அனைத்து குடும்பங்களுக்கும் நன்மையே கிடைக்கும். 4ஆம் வீட்டில் சூரியன் உச்சமாகி இருப்பதால் இந்த ஆண்டும் வெப்பத்துக்கு பஞ்சம் இருக்காது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆனாலும் மழையும் நல்ல மழை பெய்யும். ஆனால் வெயில் தாக்கம் அதிகமாகவே இருக்கும். 5ஆம் வீட்டில் குரு பகவான் இருப்பதால் குலதெய்வம் அருள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் இவ்வாண்டு எவ்வளவு முறை முடியுமோ அத்தனை முறை நீங்கள் அனைவரும் அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். மேலும் புத்திரர்களால் இந்த ஆண்டு மிகவும் உங்களுக்கு நல்ல பேரு புகழும் கிடைக்கும். 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் அடிக்கடி சண்டை மூலம் உலகத்தில் போர்கள் மூலமான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. லக்னத்துக்கு 9ஆம் வீட்டில் கேது இருப்பதால் பாக்கியஸ்தானம் சிறிது பாதிக்கப்படுகிறது. அதாவது சில காரிய தடைகள் ஏற்படும். அரசாங்கம் ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ண நினைச்சா அதுக்கு தடைகள் நிறையாக வரும். தடை ஏற்பட்டு அந்த காரியங்கள் தடை ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. அது நடப்பதற்கு நீண்ட இழுபறியாகவும் ஆகும். 10ஆம் வீட்டில் சந்திரன் இருப்பதால் சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பதால் விவசாய பொருட்களுக்கு இந்த ஆண்டு அதிக வருமானம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு மிக்க உறுதுணையான ஆண்டாக இந்த விசுவாவசு வருடம் இருக்கும். மேலும் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதால் எதிர்பாராத வரவுகள் பண வரவுகள் அனைவருக்கும் கிடைக்கும். அதேபோல் நாட்டில் ஊழல்கள் பெருகத்தான் செய்யும். அரசியல் ரீதியாக இதை நான் கூறவில்லை, பொதுவாக கூறுகிறேன். நாட்டில் ஊழல்கள் பெருகத்தான் செய்யும். சில அநீதியான தீர்ப்புகள் வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த ஆண்டு பெண்களுக்கான ஆண்டாக தான் கருத வேண்டியிருக்குங்க. பெண்கள் அனைவரும் அவரவர் குலதெய்வத்தை வணங்குங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் ஏற்றமாக இருக்கும். இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கு ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. வணக்கம்.